ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக ஜாயின் பண்ணுற புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால், ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் போட்டுருவீங்கன்னு நம்புகிறேன். கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஒரு சிலது எங்கேயாச்சும் மிஸ் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னால் உள்ளுக்கு போயிடுது. நிறைய கமெண்ட்ஸ் வந்து அது உள்ளே போயிட்டே இருக்கிறதுனால என்னால் டக்குன்னு அது மிஸ் ஆன கமெண்ட்ஸ்லாம் எடுக்க முடியல. அப்படியே தேடி பார்த்து உள்ளே போய் ரிப்ளை பண்ணுறேன். ஒரு சில நேரங்களில் மிஸ் ஆயிருந்தால் அதுக்காக ரொம்ப சாரி. ஸோ கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி எல்லா வீடியோஸ்லையுமே என்னோடய ஒப்பீனியன்ஸ் உங்கள் ஒப்பீனியன்ஸ் கூட ஒத்து போகணுன்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நான் வந்து பாரு ஹேட்டர்ஸ்க்கெலாம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வந்து பாரு ஹேட் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. ஸோ இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் எல்லாருக்குமான ஆடியன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஹேட்டர்ஸ் இருக்கிறது தப்பில்லை. பட் ஆனால் அதே டைம் கமெண்ட்ஸை கொஞ்சம் டீசெண்டாக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா. அதே மாதிரி நம்ம பாரு ஃபேன்ஸ் இருக்கவங்களுமே சரி, அரோராவை சொல்லும்போது கொஞ்சம் டீசெண்டாக நீங்கள் திட்டுறீங்க, உங்கள் கோவம் எனக்கு புரியுது, இருந்தாலும் அந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம சேனலில் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது அரோராவோ இல்லை மற்ற கண்டஸ்டன்ஸை நீங்கள் யாரை திட்டுறதா இருந்தாலுமே கொஞ்சம் டீசென்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அது பாரு ஃபேன்ஸாகவே இருந்தாலும் நான் சொல்கிறேன் அகெயின். ஸோ காமனாக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்புறம் வந்து ஜென்ரலாக நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், ஓகேங்களா? சரி, இப்போ இதில் என்னப்பா பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா, எவிக்ஷன் ப்ராசஸ் வந்தாச்சு. நம்மளுக்கு வீக் டேஸில் எபிசோடு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ இல்லையோ, இந்த சீசன் ஃபுல்லாக வீக்கெண்ட் எபிசோடு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். வீக்கெண்டில் யார் எவிக்ட் ஆக போகிறாங்கன்ற க்யூரியாசிட்டியை மட்டும் டீம் வந்து நல்லா வாரம் நல்லா செய்கிறாங்க. உள்ள கண்டஸ்டன்ட் செய்கிறாங்களே இல்லையோ, இவங்க நல்லா செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. காடை எடுக்கிறது விற்கிறது, காடை எடுக்கிறது விற்கிறது, வெளில ஒரு ரூமர்ஸ் விடுறது, அப்புறம் வந்துட்டு உள்ளே ஒன்று பண்ணுறது, டிஸ்கஷனில் ஒன்று விற்க வேண்டியது. அதுக்கப்புறம் சாட்டர்டே எபிசோட் சண்டே எபிசோட் ஒன்றா ஷூட் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது சாட்டர்டே எபிசோட் ஸ்டார்டிங்லேயே தெரிய வேண்டிய விஷயம், இல்லை சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சோடனே தெரிய வேண்டிய விஷயம், சண்டே எபிசோட் பாதியில் போய் இன்டர்வல் அப்போ தான் தெரிய வேண்டியது. அப்புறம் லாஸ்ட் மினிட்டை டெசிஷனை மாற்றிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது. யூடியூபர்ஸ்க்கு ஒரு ரூமர்ஸ் கொடுத்துட வேண்டியது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயங்களை பரப்பி விட வேண்டியது. அப்போ அங்கேருந்து ஆர்டிக்கலில் இது வந்திருக்கு, இங்கே இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் யூடியூபர்ஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்லி இவங்க எவிக்ட் அவங்க எவிக்ட் சொல்லலாம், டப்பால்னு அல்ட்டா உல்ட்டா பெல்ட்டி அடித்து வேறு விதமாக டக்குன்னு டிஸ்கஷன் மாற்றிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது. ஸோ வீக் டேஸ் எபிசோடை விடவும், ஏன்னா வீக் டேஸ் எபிசோடு எதுவும் இல்லை, அட்லீஸ்ட் வீக்கெண்டையாவது வச்சு ஓட்டினா தானே 3 மாதம் ஓட்ட முடியும். டிஆர்பி வேணுன்றதுக்காக இந்த சீசனில் அதை நல்லா அலப்பறை பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. சரி, ஓட்டிங் ப்ராசஸ் படி எடுக்க வேண்டியது தானே, அது கண்டிப்பாக இந்த சீசனில் அப்படி நடக்கிறதே இல்லை. அது இந்த வாரமும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஓட்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நியாயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரம்யாவும் வியானாவும் தான் போகணும் எவிக்ஷன் ப்ராசஸில். ஏன்னா அவங்களுக்கு தான் ஓட்ஸ் இல்லை. ஆனால் அதுக்கு மேலே கமருதீன் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அஃபிஷியல் ஓட்டிங்கில் இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, ஏண்டா இப்போல்லாம் கூட வாடா ஓட் பண்ணுவீங்க, இந்த அளவுக்கு வந்து ஒரு கேமில் ஒரு ஆம்பளை தப்பு பண்ணால் அதை கேட்கவே மாட்டோம், இல்லை அதை கெத்தாக எடுத்துக்குவோம். ஒரு ஆம்பளை வந்து தைரியமாக நான் தப்பு தான் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் சாரி சொல்லி ஒரு கில்ட்டு செஞ்சுட்டேன், நான் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு சாதிச்சிடுற ஆம்பளைக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிற இடத்துல எஃப்ஜேக்கான ஓட்டுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சொன்னால் நம்ப மாட்டீங்க கைஸ், அஃபிஷியல் ஓட்டிங்கில் டாப் 2ல் எஃப்ஜே இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு எனக்கு தெரில. நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சேனல் அதுதான். அந்த சேனலில் இப்படி சொல்லும்போது எனக்கு அது உண்மை பொய் அப்படிங்கிறத மீறி அது உண்மையாக இருந்தால் ஆடியன்ஸோட மைண்ட் செட் என்னவாக இருக்குன்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா டாப் 2ல் அவனுக்குலாம் வரத்துக்கு தகுதியே இல்லை ஃபஸ்ட்டு. அதுவும் எதனால் டாப் 2 வர்றதா சொல்கிறாங்க அப்படின்னா, பாரு ஹேட்டர்ஸ்லாம் அவனுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற இடத்துல அது வருது. பாரு ஹேட்டர்ஸ் வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுறது பிரச்சனை இல்லைங்க. பாரு ஹேட்டர்ஸ்னு நீங்கள் சொல்கிற இடத்துல அவள் கேம் அநாயகமாக இருக்குது, அவள் கேம் வந்து இரிட்டேட்டிங் இருக்குது. இப்போ கமருதீன் கூட சேர்ந்து அவள் பண்ணுற விஷயங்கள் வந்து பார்க்கவே முடியல, 18+ இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது இதில் எந்த விதத்தில் எஃப்ஜே ஒஸ்தி அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகேவா? அவளாச்சும் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா, ஓப்பனாக சொல்லிட்டாங்க 2 பேரும். அவங்க வெளில போய் கல்யாணம் பண்ணுறாங்க, பண்ணலாம், அது அவங்க பிரச்சனை. அவங்க வீட்டுங்களில் ஒத்துக்கலாம், அதுவும் அவங்க பிரச்சனை. இந்த இடத்துல மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசுறதுக்கான ரீசனும் அவள் சொல்கிறா, இந்த மாதிரி வந்து ஃபேமிலி விஷயங்கள் வெளில வர வேணாம், அவங்க அப்பா பேரெல்லாம் கூட சம்டைம்ஸ் வெளில வர வேணான்றதுக்காக தான் அப்படி பேசினேன். அதுக்கப்புறம் ஓகே அதெல்லாம் நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுன்னா வந்திருக்கீங்கன்னு வியானா கரெக்டாக அந்த கொஸ்டின்லாம் எடுத்து வச்சாங்க. ஸோ லாயராக இருக்க வேண்டியவங்க சபரிக்கு வாயாக இருந்து அங்கே வாதாடினாங்களே தவிர சபரி ஒன்றும் அங்கே கிழிக்கல. ஸோ ஜட்ஜாக இருக்க லாயராக வந்து பண்ணாமல் ஜட்ஜை உட்காந்துட்டு லாயர் மாதிரி வேலை செஞ்ச வியானா ஓகே பாரு மேலே இருந்த மொத்த வன்மத்தையும் கொட்டினாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது அக்ரிமெண்ட்டில் எல்லாரும் தான் சைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ மைக்கை கழட்டி வச்சுட்டு பேச மாட்டோம், மைக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பேச மாட்டோம் அப்படின்னு எல்லாருமே தான் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருந்தாலும், ஏன் நேற்று ரம்யா சாண்ட்ரா கூட ஜெயிலில் உட்காந்துட்டு
ரம்யா வந்து அந்த மைக் பேட்டரி மாற்றுறதுக்காக அமித்து போயிருப்பார் ரம்யா ஜெயிலுக்கு போனோடனே. அப்போ வந்து ரம்யாவோட பேட்டரி எடுத்துகிட்டு புதுசு மாற்றி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு போவார் ரம்யா, நான் வரத்துக்குள்ளே எதுவும் பேசாத, மைக் இல்லைன்னு சொல்லி பேசாத, அதெல்லாம் பேச மாட்டேன் ராசான்னு சொல்லிட்டு அவர் அப்படி போனோடனே சாண்ட்ராவும் ரம்யாவும் சைகையில் பேசிக்குவாங்க. இது எத்தனை பேர் நோட் பண்ணுங்க லைவ்ல அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க கைஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எஃப்ஜே சொல்கிறானே கமருதீன் கிட்ட, நான் எப்பயுமே அப்படி பேசினதே இல்லை, ஏன் பர்சனலாக எதுவுமே பேசினது இல்லையா, மைக் வந்து இது பண்ணிவிட்டு எதுவுமே பேசினது கமர் கேட்கும்போது அப்படிலாம் நான் எதுவுமே பேசலையே, நான் அப்படிலாம் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஏன்பா 2 நாள் முன்னாடி எஃப்ஜே வியனாக்கி ஒரு பக்கம் கமருதீன் பாரு கார்டன் ஏரியாவில், இன்னொரு பக்கம் எஃப்ஜே வியனா வந்துட்டு சைகையில் பேசிக்கிறாங்க. அவன் கேட்குறான் இந்த மாதிரி வந்து என்ன இப்போல்லாம் நீ வந்து சரியாகவே பேசுதில்ல அப்படின்னு. அவன் ஏதோ ஒன்று சைகையில் சொல்கிறான், புரிஞ்சிச்சுன்னு இவன் சொல்கிறான் சைலண்ட்டாக. ஆக்சுவலாக வந்து அது வந்து மற்ற யூடியூபர்ஸ் எப்படி